அயோத்தி ராமர் கோயிலுக்கு போனேன். அது இங்கே எல்லாம் வதந்தியை கிளப்புனாங்க. எல்லாரும் வந்து இங்கே போக முடியாது, அல்லோட கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து எந்த மாதிரி கட்டுப்பாடும் இங்கே கிடையாது. எல்லாரையும் ஃப்ரீயாக விடுறாங்க. போலீஸ்காரெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இங்கே சாமிகிட்ட கொண்டு பார்க்குற வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. எந்த ஒரு இளைஞருமே கிடையாது, கொண்டு சாமியை பார்க்க விடுறாங்க. இப்போ நம்ம அந்த அயோத்தியோட ராமரோட விக்கிரகம் வந்து எப்படி வடநாடு மாதிரி இருந்துச்சா தென்னகம் மாதிரி இருந்துச்சா? தென்னகம் நம்ம சில மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பார்க்குறது அலங்காரம் போக்குவரத்துல அலங்காரம் திண்டுக்கல்ல உள்ளதான் போயிருக்கேன். தமிழ்நாட்டுக்காரங்க இங்கே பெருமையாக இருக்குது. திண்டுக்கல்லேருந்து தான் போயிருக்காங்க மாலையெல்லாம் கட்டுறதுக்கு அந்த கரை வரைக்கும். பொதுவாக அங்கே உள்ள காவல்துறையிட்ட நான் தமிழ்நாடு சொல்லும் போது அவங்க எப்படி நினைக்கிறாங்க? நல்லா தான் நினைக்கிறேன். ஒன்றும் சொல்லி நான் அட்ரஸ் எல்லாம் கேட்டேன்னு சொல்லி எல்லாருமே காமிச்சு விட்டாங்களே ரோடு போகிறதுக்கெல்லாம் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இங்கே உள்ள போலீஸ். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் தான் எல்லா ஆலயங்களில் கட்டண தரிசனம் இருக்குது. அன்னைக்கு இதுவரையில் ஒரு 3 நாட்களில் 20 லட்சம் பேருக்கு மேலே சாயம் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து சிறப்பு தரிசனம் கட்டண தரிசனம் எதுவும் இருக்குண்ணா? ஒரு உண்டியல் கூட கிடையாதுங்க. உண்டியல் கூட வைக்கலையே. எந்த ஒரு பைசா செலவு கிடையாது.